கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நான் ஆவணி மாத பலன்கள் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி பொது பலன்கள் சொல்வது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது, கிரகங்களை வைத்து பார்க்கும் பொழுது, சனி வக்ரம் பெற்றிருக்கிறார். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளிலே வக்ரம் பெற்று சுக்கிரனை நேரடியாக 7ஆம் பார்வையை பார்க்கிறார். இதை வைத்து பார்க்கும் பொழுது பெண்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் வழக்கு பிரச்சனை இப்படிகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. நீதி, நேர்மை, நியாயம் இந்த காலகட்டத்திலே சற்று தளர்த்தப்பட்டு உரிய நியாயம் கிடைப்பது கொஞ்சம் கடினமாக தெரிகிறது. எனவே மக்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வம்புக்கு செல்லக்கூடாது. யாரையும் விமர்சித்தல் கூடாது. எங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து பழக வேண்டும். இதில்லாமல் கண்டிப்பாக காற்று, அதிகமான காற்று வீசும், சூறைக்காற்று என்று சொல்லலாம். ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், நில அதிர்வுகள் ஏற்படும். இதில்லாமல் விபத்துக்களை மக்கள் சந்திக்க நேரிடும். அதிலே வான்வழி விபத்துக்கள் அதிகமாக இருக்கப் போகிறது. அதில்லாமல் நீரில் வரக்கூடிய விபத்துக்களும் அதிகமாக இருக்கப் போகிறது. சாலை விபத்துக்களும் இருக்கத்தான் செய்யும். இதில்லாமல் அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும். ஆனால் பலவித தடைகளை சந்தித்து மக்களுக்கு தகுந்த நேரத்திலே அந்த சலுகைகளை தர முடியாத சூழ்நிலை இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படும். பின்னர் கிடைக்கும், ஆனால் இப்பொழுது இல்லை. எனவே இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் இந்த ஆவணி மாதத்திலே நடக்கப் போகிறது. இதையெல்லாம் கவனித்து நாம் இறை வழிபாடை செய்து நமது குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை வழிபட்டு உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் சேமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, போரும் சற்று விஸ்தரிப்பாக இருந்து பெருசாக வராது, வந்து போகும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் வக்ரம் பெற்று விளங்குகிறார். 2ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்து பலனை கொடுப்பார். வக்ரம் என்றால் 2ம் கெட்டான். நல்ல பலனும் கொடுப்பார், கெட்ட பலனும் கொடுப்பார். 2ஐயும் மாற்றி மாற்றி கொடுப்பார். எனக்கு நல்ல பலன் தான் வேணும், கெட்ட பலன் வேண்டாம் அப்படிலாம் சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். உங்கள் ராசியை பார்க்கிறார். இப்போது உங்களுக்கு குருவோட பார்வை உங்கள் ராசியின் மேல் விழுகிறது. ஒரு நல்லவருடைய பார்வை, ஒரு மகானின் பார்வை, ஒரு தெய்வத்தின் பார்வை நம் மீது விழுந்தால் என்ன நடக்கும்? நாம் புனிதம் அடைவோம். தீய சக்தியிலும் விலகி வந்துடும். நல்ல சக்தி வரும், நல்ல சிந்தனை தான் வரும். சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னுவாங்க. நான் இந்த மகானை பார்த்துட்டு வந்தேன், இந்த சித்தரை பார்த்துட்டு வந்தேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் ஆயிடுச்சு, இப்படிதான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி தான் நடக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவானும் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள். கொடுக்கல் வாங்கல் பண்ணுவார்கள். குடும்பத்தில் அமைதி இல்லாததை உருவாக்குவார்கள். எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுற மாதிரி ஒரு நிலைமை வரும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எதுக்கு சண்டைனே தெரியாது. இங்கே உட்காராதன்னுவாங்க, அதுக்கு ஒரு சண்டை. டிவி பார்க்காதன்னுவாங்க, அதுக்கு ஒரு சண்டை. இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கலன்னுவாங்க, அதுக்கு ஒரு சண்டை. எல்லாத்துக்குமே சண்டை நடக்கும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் சொல்லுவாங்க. அதுதான் அப்படி. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் பகவான்
உங்கள் எதிரிகளை விரட்டி அடிப்பார். எதிர்ப்பு தொல்லை இருக்காது, மறைமுக எதிர்ப்பில் போயிடும். கடன் இருந்தால் அதுக்கு தீரத்துக்கு வாய்ப்பு உண்டாகும். அது சொல்லணும்ல. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நானே இலங்கை வேந்தன் சொல்றோம் இல்லையா. ராமர் இன்று போய் நாளைக்கு வான்னு சொன்னோன்னு அப்படிதான் அவன் நினைச்சான். கடன் பட்டா எப்படி இருக்கும் மனசு? அந்த கடன் கொடுக்குற வரைக்கும் அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்திருந்தா அது இப்போ கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். யார் மூலியமா அந்த கடன் பிரச்சனை தீர்ந்துற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், நல்ல விஷயம். அது கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக 8ஆம் இடத்துல பார்க்கும் பொழுது கேது இருந்தாலும் சூரியன் புதன் இருக்காங்க, யோகத்தை கொடுக்குறாங்க. அப்போது மறைமுக எதிரிகளாலே பிரச்சனை தீர்ந்து நல்லது நடக்கும். இதெல்லாம் நடக்குமா? சில பேர் நடந்திருக்கே, நான் பார்த்துருக்கேனே, கேட்டிருக்கேனே. உங்களுடைய எதிரியே உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. இது மேலே கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கு. அவரே திருந்துவார் மனசு. சில பேர் சொல்லாமல் செய்வாங்க, சில பேர் சொல்லிட்டு செய்வாங்க. சொல்லாமல் செஞ்சாலுமே அவர் தான் உங்களுக்கு செஞ்சிருப்பாருன்றது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு உதவி தான் செய்வார், உபத்திரம் கொடுக்க மாட்டார். அது இப்பொழுது நடக்கும். அடுத்ததாக தந்தையார் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவர் வழியில் வரக்கூடிய உதவிகள், ஒத்தாசைகள், சொத்து பத்துகள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். சில பிரச்சனைகளில் வந்து நிற்கும். இந்த நேரத்திலே நீங்கள் மகர ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு சாமி கிட்ட ஒரு வேண்டுதல், ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தீங்கன்னா அதை இப்போ நிறைவேற்றி கொள்ளலாம். அதற்குண்டான நேரம் தான் இது. அது பண்ணிட்டீங்கன்னா இது சரியாயிடும். சில பேர் பிரார்த்தனை செய்வாங்க, வேண்டுதல் வச்சுருப்பாங்க, மறந்துடுவாங்க. நிறைய பேருக்கு அப்படி தான். அடியேன் கோயிலெல்லாம் இருந்துட்டு வந்தப்போ அப்போ அருள்வாக்கு சொல்லுவேன். அம்மன் கோயிலில் நிறைய இருந்திருக்கேன். அப்போ கோயிலே அருள்வாக்கு சொல்லுவேன். இப்போ நேரில் சொல்கிறேன், தனியாக பீடம் வச்சு ஜோதிடம் பார்க்கிறேன், எல்லாமே செஞ்சுட்டு வரேன். ஆன்மீக பணி எல்லாமே செஞ்சுட்டு வரேன். அந்த அருள்வாக்கு சொல்லும்போது அவங்க மறந்துருக்கிறத நானே சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேன், என்னுள் வந்து அந்த இறைசக்தி சொல்லும். ஆமான்னு ஒத்துப்பாங்க. ஆமாம் சாமி, நான் இந்த தெய்வத்துக்கு வேண்டியிருந்தேன், மறந்துட்டேன், இப்போ நீங்கள் சொல்லி தான் ஞாபகம் வந்து உடனே நாளைக்கே பண்ணிடுறேன். நான் உடனே அவங்களுக்கு நல்ல நாள் நட்சத்திரம் பார்த்து இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பேன். அது மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும். அதுதான் இவ்வளோ விஷயம். அப்போ கண்டிப்பாக செஞ்சு அதில் நல்ல பலனை பெற்று விடுவீர்கள். பெரும்பாலும் மகராசிக்காரர்கள் நீதி நேர்மை தவறாதவர்கள், சத்தியம் தவறாதவர்கள், சொன்ன சொல்ல காப்பாற்றுறவங்க. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் ஒரு கெட்டது நடந்து ஒரு நல்லது நடக்கும். எழுதி வச்சுங்க. ஒரு கெட்டது நடக்கும், அதன் மூலமாக ஒரு நல்லது வந்து நடக்கும். ரெண்டுமே நடக்கும். உயர்ந்த எண்ணங்கள் வரும், உயர்ந்த நிலையை அடைந்து விடுவீர்கள். இது சர்வ நிச்சயம். நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் தான். பழமையான சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். மாலை வேளைகளிலே பெரிய அகல் விளக்கிலே சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம். பெருமாள் கோயில்களுக்கு சனிக்கிழமையிலே சென்றலாம். சிவன் கோயிலுக்கு திங்கட்கிழமை செல்லலாம். சனிக்கிழமையிலே பெருமாளுக்கு வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். வெண்ணெய் காப்பு சார்த்தலாம். இதெல்லாம் பண்ணலாம். உடல் சுமை, அதாவது சுமை தூக்குறவங்க, மூட்டை தூக்கி வியாபாரம் தொழில் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். லோடிங் அன்லோடிங் சொல்லுவாங்க. மூட்டையை ஏற்றுறது இறக்குறது. இப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்களுக்கு, மூட்டை தூக்குறவங்க மட்டும் இல்லை, கஷ்டமான தொழில் பண்ணுபவர்களுக்கு, வருமானம் குறைவாக உள்ளவர்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்யலாம், உதவி பண்ணலாம். கண்டிப்பாக வாங்கிப்பாங்க, பெற்றுப்பாங்க. யாரோ புதுசாக இருக்காங்க அப்படின்னாக்கா உங்கள் சொந்த பந்தத்துலேயும் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, நட்புறவுலையும் இருப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் பெரிய பணக்காரங்களும் இருப்பாங்க, ஏழையும் இருப்பாங்க.
இந்த மாதிரி நான் சொன்னதோட தொழில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் பரிகாரத்துக்கு தான் நான் செய்கிறேன்றது மட்டும் சொல்லக்கூடாது. சாதாரணமாக என் மனசில் தோணுச்சு செஞ்சேன், அப்படி தான் சொல்லணும். இதையெல்லாம் பண்ணி வந்தீர்களானால் நம்ம மகராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்திலே நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். முதலில் கெட்டது நடந்து பின்பு நல்லது நடக்கும். கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். நிறைய தான தர்மங்கள் செய்து வரலாம். அது இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, முன்னுக்கு வர முடியாமல் இருக்கும். எப்படி தான் முன்னுக்கு வரதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவர்கள் எல்லோரும் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம். அதை நினைத்து கொண்டு தியான மார்க்கத்திலே அமர வேண்டும், அமைதியான இடத்திலே அமர வேண்டும், ஒரு சிறிய ஒளியின் வெளிச்சத்தில் மட்டும் அமர வேண்டும். இப்படி செய்திகளானால் பெரும்பாலும் மகராசிக்காரன் பார்த்தவங்க தியான மார்க்கத்தில் போனால் அவ்வளோ நல்லது, அவ்வளோ விசேஷம். சிவனில் கூட தியானேஸ்வரன் இருப்பார் பாருங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா பேரும் நிறைய பேர் சிவனுக்கு இருக்கும், அதில் தியானேஸ்வரன் ஒரு பேரும் இருக்கு. அந்த தியானேஸ்வரை நீங்கள் வணங்கி வழிபடலாம். எனக்கு தெரிந்து திருவண்ணாமலையிலே அடிவாரத்திலே அந்த மலைக்கு அருகிலே தியானேஸ்வரர் இருக்கிறது, ஆசிரமம் இருக்கிறது. என்னுடைய குருமாரில் ஒருவர் அங்கே அந்த ஆசிரமத்தை நடத்தி வருகிறார். அங்கு சென்று வழிபட்டு வரலாம். தியானேஸ்வரர் திருவண்ணாமலை போய் கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க. கிரிவல பாதையிலிருந்து கொஞ்சம் அருகாமையில் இருக்கிறது. அப்படி தியான மார்க்கமாக நீங்கள் வணங்கி வழிபட்டு வந்தீங்கனால் உங்களுக்கு புலப்படாத விஷயம் புலப்பட்டு வாழ்க்கையில வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.